ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் நல்ல தகப்பனே ஆண்டவரே அப்பா, இந்த காலை வேளைக்காய் நன்றி அப்பா. இந்த காலை வேளையிலயும் கூட கர்த்தர் நீங்க எங்களுக்கு பாராட்டுற இந்த புதிய கிருபை, புதிய தயவு, புதிய இரக்கத்திற்காய் நன்றி அப்பா. இந்த நாள்லயும் கர்த்தர் அப்பா, நீங்க எங்களோடு பேச விரும்புகிற காரியங்களை அப்பா காதுள்ள பிள்ளைகளாய் அதை நாங்க கேட்க, அதை எங்க இருதயத்திலே அப்பா ஏற்றுக்கொள்ள, அதை எங்க இருதயத்தில வைத்து, எங்க வாழ்க்கையில அது பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க அப்பா. கர்த்தர் முற்றிலுமா என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. சொந்த மாமிசத்தினாலேயோ, இல்ல மாமிச பெருமையினாலேயோ, வீண் சிந்தையினாலேயோ எந்த வார்த்தையும் பயன்படுத்தாதபடி கர்த்தருக்கு அப்பா விட்டு கொடுத்த மகளாய், அப்பா உங்க பாதத்துல அப்பா விழுகிறேன் சுவாமி. கர்த்தர் நீங்க பேசுங்கப்பா. நாங்க கேட்கிறோம். உங்க சித்தம் மாத்திரம் வெளிப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள அருமை பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இந்த நாள்லயும் கூட கர்த்தர் உங்க மத்தியில எனக்கு இந்த செய்தி வேலையை அப்பா கொடுத்ததுக்காய் அப்பாவுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளுக்குரிய ஆதார வசனமாக யாக்கோபு 1 அதிகாரம் 20 வசனத்தை நான் எடுத்திருக்கேன். யாக்கோபு 1:20. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே அப்படின்னு. கர்த்தர் இந்த நாள்லயும் எனக்கு கொடுத்த தலைப்பு கோபம். கோபத்தை அடிப்படையா வைத்துதான் கர்த்தர் எனக்கும் கூட இந்த நாள்ல அப்பா எனக்கு செய்திய கொடுத்தாரு. ஆஹ் இன்னைக்கு நாள்ல நம்ம கோபம் அப்படின்னா எல்லாரும் நாங்க அப்படிலாம் கோபப்பட மாட்டோம் அப்படிலாம் நம்ம பேசுறோம். ஆனா நம்ம எப்படியாய் ஒரு மனுஷனாய் நம்ம இருக்கிறோம் என்பத கர்த்தர் இந்த நாள்ல இந்த தலைப்பின் மூலமாய் எனக்கு அதிகமாய் பேசினார். நிச்சயமாய் உங்களுக்கும் அவர் பேசுவார் நான் விசுவாசிக்கிறேன். தத்துவ ஞானி செனிக்கான்னு சொல்றவங்க கோபத்தை குறித்து இப்படி ஒரு வார்த்தை சொல்றாங்க. கோபம் ஒரு குறுகிய கால பைத்தியம். இது காரணத்தை விட உணர்ச்சிக்கே அதிக முக்கியத்துவம் தருவதாக இருக்கிறதாக அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா மனுஷனும் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம கோவப்படுறவங்களா, நம்மளுடைய எதிர்ப்பையோ இல்ல அஹ் எனக்கு இந்த விஷயம் பிடிக்கலன்றத சொல்ற விதமாய் அந்த கோபம் வெளிப்படுகிறத பாக்குறோம். நம்ம இன்னைக்கு தேவ வசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த கோபத்தினால நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்கள் இல்ல நாம் எப்படி சஃபர் ஆகுன்றத உங்களுக்கு நான் டேட்டா மூலமா நான் கொஞ்சம் அதை நான் ஏன்னா கேட்கும் போது தலைப்பு கோபம்ன்ற போது அது சாதாரணமா இருக்கும். ஆஹ் கொஞ்சம் சரி பொறுமையா இருந்தா சரியா போயிடும். ஆனா இந்த கோபத்தின் நிமித்தம் அன்றாட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற பிரச்சனைகள் என்னன்னு பார்க்கணும். கோபத்தினால் ஏற்படுகிற விளைவுகள்னு சொல்லி நம்ம பார்த்தா முதலாவது உறவுகள்ல விரிசல் ஏற்படுகிறத பார்க்கிறோம். 2வது மன ஆரோக்கியம் பாதிக்கப்படுகிறத பார்க்கிறோம். 3வது உடல் நல குறைபாடு ஏற்படுகிறத பார்க்கிறோம். 4வதா தொடர்பு திறன் குறைபாடு ஏற்படுகிறத பார்க்கிறோம். 4 பார்க்கிறோம். முதலாவது உறவுகள்ல விரிசல், மன ஆரோக்கியத்துல பாதிப்பு, உடல் நல குறைபாடு, தொடர்பு திறன்ல குறைபாடுன்னு பார்க்கிறோம். உறவுகள்ல விரிசல்னா எப்படி இந்த கோபத்தின் நிமித்தமா உறவுகள்ல விரிசல் விழுது அப்படின்னு ஒரு சின்ன டேட்டா எடுத்து பார்க்கும்போது இந்தியாவுல சில ஆண்டுகளா விவாகரத்தோடைய சதவீதம் 30% அதிகரிச்சிருக்கிறதா டேட்டா சொல்லுது. கிட்டத்தட்ட தமிழ்நாடு டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ற அந்த இப்ப நம்ம இந்தியாலேயே எடுத்துட்டோம்னா நம்ம தமிழ்நாடு 6வது இடத்துல இருக்கு. அதுல அதிகமான டைவர்ஸ் கிறிஸ்தவர்கள் மத்தியில தான் நடக்கிறதா சொல்றாங்க. நம்ப மாட்டீங்க, 25 to 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் 50% டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்றவங்களா. அதாவது 25 வயசுல இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கிறவங்க தான் அதிகமாய் விவாகரத்து வேண்டி வழக்குகள் தொடர்கிறவர்களா இருக்கிறாங்க. 18ல இருந்து 25 வயசு இருக்கிறவங்க 35% விவாகரத்து வழக்கு போடுகிறவர்களா இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட குடும்ப நல நீதிமன்றங்கள் 40 இருக்கா. அதுல இப்ப வரைக்கும் 33,000 விவாகரத்து கேஸ்கள் நிலுவையில இருக்கிறதாக கணக்கெடுப்பு சொல்லுது. அது மாத்திரமல்ல, 10 ஆண்டுகளாய், அதாவது இந்த ஒரு 10 ஆண்டுகளாய் விவாகரத்து வழக்கு 3 மடங்கு அதிகரித்து இருக்கிறதாக டேட்டா பேஸ் சொல்லுது. இதெல்லாம் எதோட அடிப்படையில ஆரம்பிக்குதுன்னா, நம்ம நம்ம நினைக்கிறோம்னா அந்த கோபம்ன்ற அந்த ஒரு சின்ன தீப்பொறியில இருந்துதான் ஆரம்பிக்கிறது. அந்த சின்ன தீப்பொறி காட்டையே எரிக்கிறதாய் மாறுகிறத பாக்குறோம். இது உறவுகள்ல ஏற்படுகிற விரிசலாய் டேட்டால நம்மளுக்கு தெரியப்படுது. 2வது, மன ரீதியான பாதிப்பை இது எப்படி ஏற்படுத்துதுன்னா, உலக சுகாதார நிறுவனமான WHO
வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றாங்கன்னா, உலகத்துல சுமார் 970 மில்லியன் மக்கள் இந்த மனநிலை பாதிப்புனால, அதாவது இந்த கோபத்தினால் அடிப்படையினால மனநிலை பாதிப்புக்கு உள்ளாகிறவர்களாய் அவர்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. எப்படி அவர்கள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முக்கியமா அந்த டேட்டா அனௌன்ஸ்மென்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, முக்கியமா எதை குறிச்சு சொல்றாங்கன்னா, ஆ குடும்ப குடும்பத்துல ஏற்படுகிற பிரச்சனையினால பாதிக்கப்படுகிறவர்கள்லாம் 50% பேர் இருக்கிறாங்களாம். முக்கியமா அதுல தீவிர மனநோயாளிகளாய் பாதிக்கப்படுகிறது யார் யாருன்னா, இந்த குடும்ப அடிப்படையில நடக்கிற பிரச்சனையினால பாதிக்கப்பட்டவங்களா மனநோயாளிகளாய் போருகிற காரியத்த பார்க்கிறோம். அதிலும் அதிகமாய் பாதிக்கப்படுகிறது யாருன்னு நீங்க கேட்டீங்கன்னா, குழந்தைகளாம். சிறு வயதிலே குழந்தைகள் குடும்பங்கள்ல நடக்கிற சண்டைகள், மனஸ்தாபங்கள், அப்பா, அம்மாவோட பிரிவினைகள், உறவுகள்ல ஏற்படுகிற விரிசல் நிமித்தமாய் குழந்தைகள் மன ரீதியான பாதிப்பை தங்களுடைய இளம் வயதில அந்த குழந்தை பருவத்திலேயும் பிள்ளைகள் வந்து அடைகிறதா வந்து இந்த WHO உடைய அறிக்கை சொல்லுது. அவங்க சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, குடும்பத்துல நடக்கிற தாய், தகப்பன் முக்கியமா அவங்க சொல்ற காரியம், தாய், தகப்பனுக்கு நடுவுல நடக்கிற சண்டைகள் பிள்ளைகளுக்கு வந்து வந்து மனதுல ரொம்ப ஆழமாய் அது பதிஞ்சு இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்னன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில அது பிரதிபலிக்கிறதா சொல்றாங்க. நம்ம அம்மாவுடைய கோபம், நம்ம அப்பாவுடைய கோபம் எப்படி அவங்க தன்னை வெளிப்படுத்திக் கொள்றாங்களோ, அதே போல தான் பிள்ளைகள் தங்களுடைய கோபத்துல தங்களை வெளிப்படுத்திக் கொள்கிறாங்களாம். சில பிள்ளைகள் வந்து குடும்பத்துல ஏற்படுகிற இந்த மாதிரியான பாதிப்புனால, குடும்பத்துல ஏற்படுகிற சண்டையின் பாதிப்புனால, பிள்ளைகள் அதிகமா மன அழுத்தம் ஏற்பட்டு, தங்களுடைய வந்து எப்படி சொல்ல, தன்னுடைய குழந்தை பருவத்தையே இழக்கிற பிள்ளைகள் இன்னைக்கு உலகத்துல அதிகமா இருக்கிறாங்க. அ இது 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 கேட்கும்போது எவ்வளவு பாதிப்பு என்ன அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்றேன். இன்னைக்கு நாள்ல நான் வந்து ஒரு குழந்தை ஒரு ஒரு பிள்ளையோட நான் பேச வேண்டிய சூழ்நிலை. அந்த பிள்ளையோட பேசும்போது, அந்த பிள்ளையுடைய இருதயத்துல தாய், தகப்பன் மேல இருக்கிற கோபத்தின் நிமித்தமாய், அந்த பொண்ணு தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாதபடி கோவமா இருக்கிறத பார்க்குறேன். அந்த முடிவு என்னன்னா, இன்னைக்கு அந்த பொண்ணு படிக்கணும். அந்த பொண்ணு படிக்கிறதுக்கான அ சூழ்நிலைகள், கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கு. வாய்ப்புகள் ஒரு இடத்துல மட்டும் திறக்கப்பட்டிருக்கு. ஆனா, அந்த வாய்ப்ப அந்த பிள்ளை எடுக்க மாட்டேன்னு சொல்லி, அந்த பிள்ளை விடாப்பிடியா நிக்கிறத பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, சிறிது வயதிலிருந்தே தாய், தகப்பனுடைய சண்டை, அவங்க சண்டை நிமித்தமா அந்த பிள்ளை சஃபர் ஆனது. அந்த பிள்ளை இருதயம் என்ன சொல்லுதுன்னா, இவங்க தானே என்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் காரணம். இவங்க தானே நான் அனுபவிச்ச எல்லா வேதனைக்கும் காரணம். அப்ப இவங்க படட்டும். இவங்க கஷ்டப்படட்டும். என் நிமித்தமாய் படட்டும் அப்படின்னு சொல்லி, பிள்ளைகள் மனது ரீதியாக பிள்ளைகள் பாதிப்புக்குள்ள போறத பார்க்கிறோம். அநேக பிள்ளைகள நீங்க பார்த்தீங்கன்னா, முக்கியமா தாய், தகப்பன் சண்டை போடுகிற வீடுகள்ல இருக்கிற பிள்ளைகள பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைக எப்படி இருக்கும்னா, ரொம்ப முரட்டு சுபாவமா இருக்கிற பிள்ளைகளா இருக்கும். இல்லன்னா யாரை குறிச்சும், எதை குறிச்சும் கவலை கொள்ளாத பிள்ளைகளா, ஆ தன்னுடைய வாழ்க்கைய தானே வாழ்ந்து தன்னை யாருமே கட்டுப்படுத்த முடியாது. அப்படின்ற எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளா இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் தாய், தகப்பன் மத்தியில ஏற்படுகிற அந்த சண்டை, கோபத்தின் நிமித்தமாய் நடக்கிறது. உடல் ரீதியான பாதிப்பு என்னென்ன வருதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க நம்ப மாட்டீங்க. இத நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கோபம் நம்ம உடல் ரீதியாய் நம்மளுக்கு இவ்வளவு பாதிப்பை ஏற்படுத்தும்னா, முதலாவது பாதிப்பு எத சொல்றாங்க தெரியுமா? இதய நோய் ஏற்படுத்துகிற காரியம். கோபம் உங்களுக்கு இதய நோயையும், இரத்த அழுத்தத்தையும், செரிமான கோளாறு, நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு, தூக்கமின்மை, தலைவலி, ஹார்மோன் இன்பேலன்ஸ் இந்த மாதிரியான காரியம் எல்லாமே அதிகமாய் கோபப்படுகிறவங்களுடைய உடல் ரீதியா ஏற்படுகிற நோய். சர்க்கரை நோய்க்கு பெரிய காரணமாய் இந்த கோபத்தையும் கூட சொல்றாங்க. உடல் ரீதியான பாதிப்பை எப்படி ஏற்படுத்தும்னா, இதய நோய், ஹார்ட் அட்டாக் இல்ல வந்து ஸ்ட்ரோக் ஏற்படுறதுக்கான முக்கிய ரீசன் என்னன்னா, அதிகப்படியான ரத்தம் வந்து இருதய துடிப்பு வந்து உடனே வந்து இன்கிரீஸ் ஆகுறனால தான் சடன் ஹார்ட் அட்டாக்கோ இல்ல ஸ்ட்ரோக்கோ ஒருத்தவங்களுக்கு வருதாம். ஏன் அதிகமா ஹார்ட் வந்து பீட் வந்து அதிகமாகுதுன்னா, பதட்டமான ஒரு சூழ்நிலையோ, கோபமான ஒரு சூழ்நிலையோ ஒரு மனுஷனுக்கு வரும்போதுதான் அவனுடைய இருதய துடிப்பு அதிகமாகிறத பார்க்க முடியுமா? அது நிமித்தமா தான் அவங்களுக்கு வந்து இருதய சம்பந்தமான நோய். இன்னொன்னு நரம்பு மற்றும் தசை சம்பந்தமான நோய்கள் வந்து இந்த கோபம் ஏற்படுறவங்களுக்கு எனக்கு வந்து வரும். இது எப்படின்னா இந்த சைடு இருக்கு. இப்படி இந்த காத ஒட்டி மேல இருந்து வலிச்சு கழுத்து வரைக்கும் வலிக்கும்.
அதுக்கு காரணம் என்னன்னா, நம்மளுடைய அ மனதுல சில காரியங்கள போட்டு அதிகமாய் குழப்பி, அது நிமித்தமாய் கோபம் ஏற்படுகிறதுனால நம்மளுக்கு வருகிற அந்த நோய். இதெல்லாம் காட்டிலும் இன்னொரு விஷயம் அல்சர். உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு நீங்க அல்சர் இருக்குன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க, அல்சர் இருக்குன்னா, நேரத்துக்கு சாப்பிடாதனால அல்சர் வந்திருக்கு. டைமுக்கு சாப்பிடாதனால, இல்ல காரம் அதிகமா எடுத்துக்கிறதுனால, இல்ல நீங்க கிறிஸ்தவங்களா இருக்கவங்க ஃபாஸ்டிங் பிரேயர் மோஸ்ட்லி நெறையா போடுறீங்கல்ல, அது நிமித்தமாயி கூட உங்களுக்கு அல்சர் வந்திருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு அல்சர் வர இன்னொரு முக்கிய காரணம், உங்க இருதயத்துக்குள்ள, உங்க மனதுக்குள்ள இருக்கிற கோவம் தான். அந்த கோவத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு அல்சர் வருது. யாராவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? என்னைக்காவது நம்ம ரொம்ப கோவமா இருக்கும்போது, இல்ல குடும்பத்துல ஏதாவது சண்டை நிமித்தமாய் கோவமா இருக்கும்போது, நம்மளே நாமே வருத்திக் கொள்கிற காரியம். சாப்பிடாம இருக்கிறது, தூங்காம இருக்கிறது, எதை குறித்தும் அக்கறை கொள்ளாம இருக்கிறதுன்றது. இது எல்லாமே எதன் அடிப்படையில் ஒரு உண்டாகுதுன்னா, கோபத்தின் அடிப்படையில தான் உண்டாகுது. வேதத்திலும் கூட நான் ஒரு மனிதன நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகிறேன். அவர் கோபத்தினால் இப்ப நான் சொல்லுகிற மனுஷன, அவருடைய இடத்துல உங்களை நிறுத்திக்கோங்க. இந்த வேதத்துல இந்த நாள்ல அந்த மனுஷன் நீங்க தான். அவர அவர குறிச்சு நம்ம இந்த நாள்லயும் பார்ப்போம். வேற யாரும் இல்ல. மோசேய குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். மோசே எப்படியாய் மோசே எப்படியாய் தன்னை ஆ தான் கடந்து வந்த பாதையில அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லி முதலாவது பார்ப்போம். மோசே யாருக்காக அதிக பிரயாசப்பட்டு கர்த்தரிடத்துல ஜெபித்தாருன்னா, ஜனங்களுக்காக. தான் இஸ்ரவேல்ல இருந்து கூட்டு வந்த ஜனங்கள், அவர்களுக்காக அதிகமாய் கர்த்தரிடத்துல முறையிடுகிற மனுஷனாய் அவர் இருக்கிறத பார்க்க முடியும். யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல இருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, அந்த இடத்துல யாராவது வாசிக்க அ ஆயத்தமா இருக்கிறீங்களா? யாத்ராகமம் 32ஆம் அதிகாரம் 9 டூ 14 வசனங்கள். வாசிக்க யாராவது தயார்னா நீங்க வாசிக்கலாம். இல்ல நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன். இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு. உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரே, மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும், மலையின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும், அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினீர் என்று எகிப்தியர் சொல்வானேன். உம்முடைய கோபத்தின் உக்கிரமத்தை விட்டு திரும்பும். உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடி அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும். உமது தாசராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரவேலையும் நினைத்தருளும். உங்கள் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி, நான் சொன்ன இந்த தேசம் முழுவதையும் உங்கள் சந்ததியாருக்கு என்றென்றைக்கும் சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு கொடுப்பேன் என்று உம்மை கொண்டே அவர்களுக்கு ஆணையிட்டு சொன்னீரே என்று கெஞ்சி பிரார்த்திக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் மோசேயினுடைய இந்த ஜெபத்தை கேட்டு ஜனங்களுக்கு செய்ய நினைத்து தீங்கை செய்யாதபடி பரிதபிக்கிறத பார்க்கிறோம். ஜனங்கள் மீது எவ்வளவு அவருக்கு அன்பு இருந்தா, கர்த்தரிடத்துல போய் அவர்களுக்காய் அவர் முறையிடுகிறத நம்ம பார்க்க முடியுது. இந்த இடத்துல மாத்திரம் இல்ல, ஜனங்கள் இந்த 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 காரியம் எதுக்கு வாசிக்கிறோம், அந்த ஜனங்கள் அந்த பொன்னினால் கன்றுக்குட்டியை அவர்கள் செய்து அதை வணங்குற போது கர்த்தருடைய கோபம் வெளிப்படுகிறத பார்க்கிறோம். சீனாய் மலையிலிருந்து அவர் இறங்கி இந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து அவர் கர்த்தரிடத்துல ஜெபிக்கிற காரியம் தான் இந்த வசனங்கள். இதுல நம்ம பார்க்கும்போது நம்ம நான் திரும்பி சொல்றேன், இந்த இடத்துல மோசேயவாய் உங்களை நினைச்சுக்கோங்க. இந்த ஜனங்களாய் ஒருவேளை நீங்க யாரையாவது அதிகமாய் நேசித்திருந்தீங்கன்னா, அந்த மனுஷங்கள் ஒருவேளை உங்களை இப்ப காயப்படுத்துறாங்களோ, இல்ல இப்ப உங்களை கோபப்படுத்துறாங்களோ, உங்களை துக்கப்படுத்துறாங்களோ, அந்த மனுஷனுடைய ஸ்தானத்துல இந்த ஜனங்களை நீங்க வைத்துக் கொள்ளுங்கள். மோசே இந்த ஜனங்களுக்காக கர்த்தரிடத்துல பரிதபிக்கிற காரியத்தை கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க. அவர்கள் செய்த பாவம் எவ்வளவு பெரியது. ஆனா அந்த பாவத்தையும் கூட மன்னிச்சிருங்க. எகிப்து தேசத்துல இருந்து இவர்களை அழைத்து வந்தது, இவர்களை அழித்து போடவாப்பா? இவர்களுக்காக நீங்க இறங்குங்கப்பா. நீங்க இவர்களுக்கு முன்னாடி இவங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குகளை எண்ணி பாருங்கன்னு ஒவ்வொன்றாய் கர்த்தருக்கு அவர் சொல்லி அவரிடத்துல வேண்டுதல் செய்கிறத பாக்குறோம். அப்ப இன்னொரு இடத்துலயும் பார்க்கலாம். கானான் தேசத்துல அந்த உளவு பார்க்க போன அந்த காரியம்.
என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 3, 4 வசனங்கள்ல வாசிக்கும் போது கானான் தேசத்தை உளவு பார்த்து வந்துட்டு அந்த ஜனங்கள் அந்த ஆஹ் ஆஹ் ஜனங்கள் வந்து முறுமுறுக்கிற காரியத்தை பார்க்க முடியும். நாங்கள் பட்டயத்தால் மடியும்படிக்கும் எங்கள் பெண் ஜாதிகளும் பிள்ளைகளும் கொள்ளையாகும்படிக்கும் கர்த்தர் எங்களை இந்த தேசத்துக்கு கொண்டு வந்தது என்ன? எகிப்துக்கு திரும்பி போகிறதே எங்களுக்கு உத்தமம் அல்லவோ என்றார்கள். பின்பும் அவர்கள் நாம் ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு திரும்பி போவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். இன்னைக்கு இந்த ஜனங்கள் யாருன்னா, கர்த்தர் எகிப்தில இருந்து கூப்பிட்டு வரும்போது அவர்களை வந்து செங்கடலை பிளக்க வச்சு பார்வோனுடைய சேனைகளை அழித்து பார்வோனுடைய கையில இருந்து அடிமைத்தன வாழ்க்கையில இருந்து இந்த வாழ்க்கை வாழ முடியாதுன்னு அவர்கள் விட்ட பெருமூச்சு தேவ சன்னிதானத்துல எட்டிதான் எட்டுனா அந்த ஜனத்தை தான் கர்த்தர் பார்வோனுடைய அடிமைத்தனத்துல இருந்து கூப்பிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அழைத்து வரப்பட்ட அந்த ஜனங்கள் தான். இன்னைக்கு ஒரு வேளை நம்ம கிறிஸ்தவர்களாகவே இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களும் கிறிஸ்தவர்களா இருக்கலாம், கர்த்தரை அறிந்தவர்களோ கர்த்தரை அறியாதவங்களோ அது இந்த விஷயம் கிடையாது. ஆனா அவர்கள் உங்களை வந்து சில நேரங்கள்ல சில இடங்கள்ல எதுக்குதான் இவங்களை நம்பி வந்தோமோ, இல்ல எதுக்குதான் வந்து இவங்களை வந்து இவங்க கூட நம்ம இருக்கணுமோ, இவங்க கூட நம்ம இருக்க வேணாம், இவங்க கூட நம்ம வாழ வேணாம் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் உண்டு பண்ணுகிறவர்களாய் அவர்கள் இருப்பாங்க. அப்படி இருக்கிற ஜனங்கள் இப்ப மோசையை நினைச்சு பாருங்க, இவ்வளவு ஜனங்களை இவ்வளவு அருமையாய் கர்த்தர் கூட்டு வந்திருக்கிறாரு. இந்த ஜனங்கள் குடிக்க தண்ணி இல்லைன்னு கர்த்தரை பின்வாங்கி போறதும், சாப்பிட சாப்பாடு இல்லைன்னு பின்வாங்கி போறதும், இப்ப அந்த உழவு பார்த்துட்டு வந்தா அந்த தேசம் எவ்வளவு செழிப்பான தேசம், அதுக்குள்ள போக அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்து அவங்கள பார்த்து பயந்து போய் அங்க போக மாட்டேன்னு சொல்லி இப்படி முரட்டாட்டம் பண்றாங்களே நினைக்காம இந்த ஜனங்களுக்காய் கர்த்தரிடத்துல என்னாகமம் அதே 14ஆம் அதிகாரம் 11 to 20 வசனங்களை நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தர் மோசையை நோக்கி சொல்லுவாரு, இவங்க எனக்கு கோபத்தை உண்டு பண்ணுகிறாங்க, இவர்களை நான் அழித்து போடுவேன், இவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டா வந்து எனக்கு எனக்கு வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியல, கொள்ளை நோயினாலோ இவங்களை நான் அழிச்சு போடுறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் போது மோசே கர்த்தரை நோக்கி திரும்பியும் அதே ஜெபத்தை செய்வார். நீங்க 13ஆம் வசனத்தை வாசி. மோசே கர்த்தரை நோக்கி, எகிப்தியர் இதை கேட்பார்கள், அவர்கள் நடுவிலிருந்து உம்முடைய வல்லமையினாலே இந்த ஜனங்களை கொண்டு வந்தீரே, கர்த்தராகிய நீர் இந்த ஜனத்தின் நடுவே இருக்கிறதையும் கர்த்தராகிய நீர் முகமுகமாய் தரிசனமாகிறதையும் உம்முடைய மேகம் இவர்கள் மேல் நிற்கிறதையும் பகலில் மேகத்தூணிலும் இரவில் அக்னி தூணிலும் நீர் இவர்களுக்கு முன் செல்கிறதையும் கேட்டிருக்கிறார்கள். இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுங்கள், இந்த தேசத்தின் குடிகளுக்கும் சொல்லுங்கள், ஒரே மனுஷனை கொள்கிறது போல இந்த ஜனங்களை எல்லாம் நீர் கொள்வீரானால் அப்பொழுது உம்முடைய கீர்த்தியை கேட்கிற புறஜாதியர் அப்படின்னு சொல்லி இவங்களை நீங்க அழிச்சு போட்டீங்கன்னா இவர்களை கூட்டு வந்த கர்த்தரை குறித்து புறஜாதியர்கள் எப்படி சொல்லுவாங்க, எப்படி பேசுவாங்கன்றதெல்லாம் ஒரு மனுஷனுக்கா எப்படி என்னுடைய கணவருக்காகவோ இப்ப நீங்களே வச்சுக்கோங்களேன், உங்களுடைய கணவருக்காகவோ இல்ல உங்க பிள்ளைகளுக்காகவோ கர்த்தர் ஒருவேளை தவறே செஞ்சாலும் அவங்களுக்காக எவ்வளவு பிரயாசப்பட்டு கர்த்தரிடத்துல ஜெபிப்பீங்க. ஒருவேளை இன்னைக்கு உங்களுடைய பிள்ளையோ இல்ல உங்க கணவரோ உங்க தாய் தகப்பனோ உங்க உடன்பிறப்புகளோ ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கு விரோதமாகவோ இல்ல உங்க மனதை காயப்படுத்த முடியோ துன்பப்படுத்துற முடியோ ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சிருந்தா அவர்கள் அழிந்து போகட்டும்னு சொல்லி நம்ம விட்டுட்டு போறது கிடையாதுல்ல. அவர்களுக்காய் கர்த்தரிடத்துல பரிந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும்ன்றத மோசே மூலமாய் கர்த்தர் இந்த நாள்ல நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய்க்காக. இதோடு மாத்திரம் இல்லாத கோராகின் காரியம் என்னாகும் 16ல நீங்க வாசிச்சீங்கன்னா மோசையோடு தர்க்கம் பண்ணுகிற காரியம், கோராகு, தாத்தான், ஆபிராம் இவங்கெல்லாம் வந்து மோசையோடு வந்து வாக்குவாதத்துல ஈடுபடுகிற காரியங்கள் பார்க்க முடியும். அப்ப கர்த்தர் சொல்லுவாரு, இவர்களை இந்த ஜனங்களை விடு, நான் இவர்களை அழித்து போடுகிறேன்னு. அதே என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இருந்து 22ஆம் வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா கர்த்தர் மோசையோடும் ஆரோனோடும் பேசி இந்த சபையை விட்டு பிரிந்து போங்கள், ஒரு நிமிஷத்திலே அவர்களை அதமாக்குவேன் என்றார். அப்பொழுது அவர்கள் முகங்குப்புற விழுந்து, தேவனே, மாமிசமான யாவருடைய ஆவிக்கும் தேவனே, ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்க சபையார் எல்லோர் மேலும் கடும் கோபம் கொள்வீரோ என்றார்கள். இந்த ஜனங்களுக்காக அவங்க பரிதபித்து ஜெபிக்கிறத பாக்குறோம். ஏதோ ஒரு மனுஷன் செய்த பாவத்தினால அந்த ஜனங்களையா கொன்றுவீங்களா அப்படின்னு அவங்க கேக்குறது. இன்னைக்கு ஒருவேளை உங்க கூட இருக்கிற உறவுகள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு,
இல்ல ஏதோ ஒரு இடத்துல உங்களை கோபப்படுத்தி, உங்க மனத காயப்படுத்தி, ஏதோ ஒரு விஷயம். அது எந்த விஷயம்னா இல்ல. ஏதோ ஒரு விஷயம் செய்றது நிமித்தம் உங்களுக்கு அவங்க மேல ஒரு கோபம் இருக்கிறதுனால, அவங்கள அழித்து போடுங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல நீங்க ஜெபிப்பீங்களான்னா, மாட்டோம். நம்ம யாரும் அப்படிலாம் ஜெபிக்க மாட்டோம். ஆனா, நீங்க ஒரு விஷயம் யோசிச்சுக்கோங்க. ஜெபிக்க தான் மாட்டோம். ஆனா, அவங்க மேல இருக்க கோவத்த வந்து நம்ம குறைச்சுக்க மாட்டோம். அந்த கோவத்திலேயே வந்து அப்படியே நாட்கள நகர்த்தி கொண்டே தான் போவோம். ஒருவேள என்னுடைய காரியத்தையும் நான் சாட்சியாவே சொல்றேனே. அ யார் மேலயும் அது முக்கியமா நான் கணவன் மனைவி உறவையாவே பேசுறேனே. பிள்ளைகள் நினைக்கும்போது கூட நம்ம ரத்தம்ன்றனால அது துடிச்சுக்கிட்டு, நம்ம பிள்ளைய நம்ம ஏத்துக்கிறதோ, இல்ல அரவணைச்சுக்கிறதோ, இல்ல நம்ம தாய் தகப்பன் போல் நம்ம தாய் தகப்பன்னும்போதோ, நம்ம ஒரு உடன்பிறப்புன்றபோதோ, அவங்க தவறுகள்லாம் நம்மளுக்கு பெருசா வந்து கண்ல தெரியாது. ஏன்னா, அவங்க என்னுடைய உடன்பிறப்பு. அவங்க என்னோட கூட பிறந்தவங்க, என்னைய பெத்தவங்க. அவங்களுடைய தவறுகள் எனக்கு பெருசா கண்ணுக்கு தெரியாது. ஆனா, இதுவே கணவரோ, இல்ல கணவனுடைய வீட்டாளுகளோ செய்ற தவறுகள், இப்ப வரைக்கும் இங்க இதுல யாருமே வந்து விதிவிலக்கு கிடையாது. பெண்களாய் பிறந்த என்னை ஒருவேள நான் அப்படி இருக்கிறனால அப்படி நினைக்கிறேனோ, என்னமோ எனக்கு தெரியல. கர்த்தர் நாமத்து மகிமைப்பட எத்தனையோ பேர் அமைதியாய் தங்களுடைய வாழ்க்கையை கடந்து வந்த சாட்சிகள இங்க சொல்லியிருக்காங்க, கேட்டிருக்கேன். ஆனா, சில சமயங்கள்ல அவர்கள் நம்மளுக்கு ஏற்படுத்துற காயங்கள் மனதுல விட்டு நீங்காம அப்படியே அது விடாப்பிடியா இருதயத்தின் ஓரத்துல ஏதோ ஒரு இடத்துல அப்படியே பிடிச்சு நிக்கும். அத எப்ப நீங்க உணர்ந்துக்கலாம்ன்னு நான் சொல்றேனே, எப்படி கர்த்தர் நம்ம கூட இருந்தத நான் இந்த நாட்கள்ல உணர்ந்தேன்னு சொல்லி உங்கள்ட்ட சாட்சி சொன்னேனோ, அதாவது மனுஷன் யாரும் வார்த்தையினால் உங்களை தேற்றாத போது கர்த்தரே உங்க இருதயத்தை தேற்றுகிறார்ன்னா, கர்த்தர் உங்களோடு இருக்கிறது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல உங்க இருதயத்துல கோபம் இருக்கிறத நீங்க உணர்ந்து கொள்ளணும்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை வருதுன்னு இப்ப என் வீட்டுக்காருக்கும் எனக்கே ஒரு சண்டை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையின் புள்ளி ஒரு சின்ன புள்ளியா தான் இருக்கும். அது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்கும். ஆனா, பிசாசானவன் எனக்குள்ள இருந்து அவன் என்ன செய்வான்னா, இந்த 17 வருஷமாய் அந்த மனுஷனோடு நான் போட்ட எல்லா அந்த சண்டைகள் எல்லாவற்றையும் ஒரு படம் தியேட்டர்ல கூட அப்படி ஒரு படத்த வேகமா ஓட்டி காட்ட மாட்டாங்க. இருதயத்துல பிசாசானவன் அப்படி வேகமாய் ஓட்டி, 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 ஓட்டி காட்டுவான். எப்படி இந்த மனுஷன் இருந்தாரு? எப்படி உன்ட்ட பேசினாரு? எப்படிலாம் சொன்னாரு? ஆனா இப்ப எப்படி இருக்கிறாரு? இதே போல தான அன்னைக்கு நம்ம கல்யாணம் முடிச்ச அந்த 1 வருஷத்துல, அந்த கல்யாணம் முடிச்ச முதல் நாள்ல, அந்த கல்யாணம் முடிச்ச 1 மாசத்துல, இப்படி நடந்துக்கிட்டாரு, அப்படி நடந்துக்கிட்டாரு அப்படின்ற எண்ணத்த பிசாசானவன் விதைக்க ஆரம்பிப்பான். நீங்க அப்ப நெனச்சுக்கோங்க, உங்களுடைய பிரிவினையை எதிர்பார்த்து கொண்டு, உங்க வாழ்க்கைய கெடுக்க, உங்க பிள்ளைகளாக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், உங்க வாழ்க்கைய கெடுக்க பிசாசானவன் உங்க இருதயத்துக்குள்ள இருந்து உங்கள ஏவ ஆரம்பிக்கிறான். அதட்டுங்க, அதட்டுங்க. "அப்பாலே பொச்சாத்தானே, எனக்குள்ள இந்த எண்ணத்தை கொண்டு வராத. அப்பாலே போ. இந்த மனுஷனைத் தான் கர்த்தர் எனக்காக நியமித்தார். இவங்க தான் என்னுடைய கணவருடைய வீட்டார். இவங்க தான் எனக்கு மாமியார். இவங்க தான் மாமனார். இவங்க தான் என்னுடைய குடும்பம். நாத்தனா இப்பயும் சொல்றேனே, சொல்றேன் நான் கரெக்ட்டா இருக்கேனா? எனக்குள்ள நெறைய காயங்கள் இருந்துச்சு. எவ்வளவோ இருக்கு. ஆனா, மாரி வலி ஏற்படுத்துதுன்னா, ஏசப்பா கிருபையில மாரி எனக்கு வலி ஏற்படுத்துறதே இல்ல. எனக்கு தெரியல. நான் அப்பாட்ட கேட்கும்போது நான் யோசிச்சு நான் அப்பாட்ட கேட்டது ஒண்ணே ஒண்ணுதான். "அப்பா எல்லாரையும் மன்னிங்கன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா என் இருதயத்துல இருக்க காயம் ஆறவே இல்லையேப்பா! நான் எப்படிப்பா போய் மன்னிக்க முடியும்னு?" அப்படி கேட்கும்போது, கர்த்தர் என் இருதயத்துல இருந்த காயங்களை ஆற்றினார். அந்த காயங்கள் ஆற்றப்படும்போது போ அப் ஆர் ஆர் ஆற ஆற ஆரம்பிக்கும்போது அவங்க திரும்பி திரும்பி குத்திக்கிட்டே இருப்பாங்க. திரும்பி திரும்பி காயங்கள் உண்டு பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தர் காயங்களை கட்டுகிறவராய், எனக்கு ஆறுதல் செய்கிறவரா இருக்கும்போது, எனக்குள்ள ஒரு தைரியம், ஒரு பலன் வர ஆரம்பிச்சுச்சு. இது இன்னைக்கு நடக்குது. நீங்க உங்க வாழ்க்கையில யோசிச்சிருக்கீங்களா? அந்தந்த பீரியட்ல அந்த நடக்கிற பிரச்சனை தான் உங்க வாழ்க்கையிலேயே நடக்கிற பெரிய பிரச்சனையாகவும், இந்த பிரச்சனை சால்வ் ஆயிட்டா உங்க வாழ்க்கையே சரியாயிரும்ன்ற மாரியும், இந்த பிரச்சனைக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில பிரச்சனையே கிடையாதுன்ற மாதிரியும் எண்ணங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கும். ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்சு அடுத்த ஒரு மாசத்துக்குள்ள இன்னொரு பிரச்சனைக்குள்ள நம்ம போறத பார்க்க முடியும். இங்க பிரச்சனைகளும், விவாதங்களும், சண்டைகளும் இருக்கும். ஆனா நம்ம அதுல இருந்து எப்படி நம்மளை இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த கோபத்தினால் வருகிற இந்த காரியம் நம்ம வாழ்க்கைய கெடுக்கிறதா இருக்கு. நம்ம நிம்மதிய கெடுக்கிறதா இருக்கு. நம்ம சந்தோஷத்த கெடுக்கிறதா இருக்கு. நம்ம வாழ்க்கைய கெடுக்கிறதா இருக்கு. அப்ப இதுல இருந்து வெளியேற தான் பார்க்கணும் தவிர, இதுக்குள்ளேயே விழுந்து கிடக்கக்கூடாது. அப்படிதான் மோசே இந்த ஜனங்களுக்காக பரிதபித்து ஜெபிக்கிறத பார்க்கிறோம். நீங்க இந்த ஜனங்களுக்காய் கர்த்தர் சொன்ன வார்த்தைய யாத்திராகமம் 32, 32 நீங்க வாசிச்சீங்கன்னா, தயவு செய்து இந்த வசனத்த உங்க வாழ்க்கையில எப்பவுமே மறந்துறாதீங்க. ஏன் மறந்துறாதீங்கன்னு சொல்றேன்னா, இந்த ஜனங்களுடைய இடத்துல உங்க அன்பானவர்களை,
ஒருவேளை இன்னைக்கு கோபம் ஊட்டுகிறவர்களா இருக்கலாம். ஆனா உங்க அந்த அந்த மனுஷர்கள் இன்னைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த எல்லா உறவுமே அவர் கொடுத்ததுதான். அப்ப இந்த எல்லா உறவுகளும் நமக்கு தேவை. இந்த எல்லா உறவுகளும் நம்மள ஏதோ ஒரு இடத்துல காயப்படுத்துறதா இருந்தாலும், அந்த உறவுகள வந்து மறந்துறாதீங்க. இந்த ஒருவேளை உங்களுக்கு கோபம் ஏற்படுகிறபோது இந்த வசனத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யாத்திராகமம் 32, 32 ஜனங்களுக்காக தன் பெயரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடச் சொல்லி, அ யா மோசே வந்து ஏசப்பாட்ட பேசுவார். 32, 32 ஆகிலும் தேவரீர் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அருள்வீரானால் மன்னித்து அருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் என்றார். ஜீவ புஸ்தகத்துல தன்னுடைய பேரை கூட கிறுக்கி போடுங்கன்னு சொல்லி அந்த ஜனங்களுக்காக அவங்க அத்தனைக்கும் பாவத்திலிருந்து வெளிவராத ஜனங்களுக்காக முறுமுறுக்கிற ஜனங்களுக்காகத்தான் மோசே வந்து ஏசப்பா இடத்துல ஒவ்வொரு தடவையும் அவருக்காய் பரிஞ்சு பேசுகிறவராய் இருக்கிறார். நான் திரும்பி சொல்றேன், இந்த இடத்துல மோசையாய் உங்களை நினைச்சுக்கோங்க. அப்ப நான் சொல்ல வருகிற காரியம் ஒருவேளை கர்த்தர் இதைத்தான் எனக்கு வெளிப்படுத்தினார், அது உங்களுக்கும் ஒரு வெளிப்பாடா கிடைக்கும். அடுத்து மோசே ஜனங்கள் மீது கோபம் கொள்கிற காரியம். இந்த ஜனங்களுக்காகத்தான் ஏசப்பாட்ட பரிஞ்சு பேசினாரு. இந்த ஜனங்களுக்காகத்தான் என் பேரை கூட கிறுக்கி போடுங்கன்னாரு. ஆனா மோசே இந்த ஜனங்கள் மீது கோபம் கொள்கிற காரியங்களை நம்ம பார்க்க முடியும். கேட்கும்போது இது ஆச்சரியமா இருக்கும். என்னடா இந்த மனுஷன் இவங்களுக்காக பரிந்து பேசுறாரு. அப்புறம் இவங்க மேலேயே கோபப்பட்டு அவர் வந்து செயல்படுகிற காரியத்த பார்க்கும்போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, யாத்திராகமம் 32, 19ல வாசிக்கும்போது, அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபொழுது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எறிந்து உடைத்து போட்டு அவர்கள் உண்டு பண்ணின கன்றுக்குட்டிகளை எடுத்து அக்னியில் சுட்டரித்து அதை பொடியாக அரைத்து தண்ணீரின் மேல் தூவி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு குடிக்கும்படி செய்தார். கோபத்துடைய உச்சியில அவ செய்த காரியம் என்னன்னா, ஜனங்கள் மீது அந்த கன்றுக்குட்டிய அத அத வந்து எரித்து போட்டதும் இல்லாம, அக்னியில சுட்டெரித்து போட்டதும் இல்லாம, அந்த தூள எடுத்து தண்ணீர்ல கலந்து அத எல்லாத்தையும் குடிங்கடான்னு சொல்லி குடிக்க குடுக்குறார். இத கர்த்தர் செய்ய சொல்லல மோசே இடத்துல. ஆனா மோசேக்கு அந்த ஜனங்கள் மீது வந்த கோபத்தின் நிமித்தமாய் அவர் செய்த ஒரு காரியம். இன்னைக்கும் கூட எந்த ஜனங்களுக்காக நம்ம பரிஞ்சு பேசி கர்த்தரிடத்துல ஜெபிக்கிறோமோ, இல்ல எந்த ஜனங்களுக்காக பரிஞ்சு பேசி நம்ம அப்பா அம்மாட்டயோ, நம்ம கணவர்கிட்டயோ, நம்ம பிள்ளைகிட்டயோ, நம்ம உறவுகள்ட்டயோ சண்டை போடுறோமோ, அவங்க மேலயே நம்மளுக்கு கோபம் வரும். இப்பயும் சொல்றேன், மோசேயாய் உங்களை நினைச்சுக்கோங்க. ஜனங்களுக்காக பரிந்து பேசின மோசே ஜனங்கள் மீது கோபம் கொள்கிற காரியம். இன்னைக்கு நம்ம யார் மேலெல்லாம் அன்பு வச்சிருக்கோம் சொல்றோமோ அவங்க எல்லார் மேலையும் ஒரு நாள் நமக்கு கோபம் வரும். இதே இந்த கோராகு தாத்தான் கலகம் பண்ற அந்த காரியத்துல நம்ம என்னாகமம் 16ல நம்ம வாசிச்சோம்ல, ஜனங்கள் இவங்களுக்காக ஜனங்களை வந்து நீங்க விட்டுருவீங்களாப்பா, இவங்களுக்காக ஒரு 2 பேருக்காக இவங்களை அழித்து போட்டுருவீங்களாப்பான்னு பேசும்போது கர்த்தர் அப்ப அந்த 23ஆம் 16ல என்னாகமம் 16ல 23ல நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். 23ல இருந்து வாசிச்சீங்கன்னா, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, கோராகு, தாத்தான், ஆபிராம் என்பவர்களுடைய வாசத்தலத்தை விட்டு விலகி போங்கள் என்று சபையாருக்கு சொல்லும்போது மோசையும் அவர்களை சார்ந்த எல்லாரும் விலகி போறாங்க. இவங்களுடைய பெண் பிள்ளைகள் இவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் தனியா நிறுத்தப்படும் போது பூமி வந்து பிளந்து அவர்கள் பூமிக்குள்ள போகிற காரியங்களை நாம பார்க்க முடியும். இதே இந்த குடும்பத்திற்காகவும் தான் வந்து ஏசப்பா கிட்ட அவர் பரிந்து பேசினார். இதே குடும்பத்துக்காக தான் பரிந்து பேசினார். இதே குடும்பத்திற்காக தான் அவர் வந்து என்னுடைய பேரை கிறுக்கி போடுங்கன்னு சொன்னார். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சில சமயத்துல கர்த்தருடைய கோபத்தை நீங்க தவறுன்னு சொல்லவே முடியாது. அதுக்கு நம்மளுக்கு அதிகாரம் கிடையாது. அவர் கோபப்படுறாருன்னா அது 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 வந்து அது ஒரு வேற டாபிக். அதுக்குள்ள நீங்க போகாதீங்க. ஆனா மோசே இவர்கள் மீது கோபம் கொண்டனாலதான் விலகி நின்னார். இவர்களுக்காக அவர் வந்து இறங்கி போய் அவர்களுக்காக பேசல. ஏன்னா இவர்களுக்கு முன்னாடி ஜனங்கள் இந்த கன்றுக்குட்டிகளை செய்து அந்த கன்றுக்குட்டியை வச்சு அவங்க வழிபடும் போது
என் பக்கம் கர்த்தருடைய பக்கம் நிக்கிறவர்களா வாங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை அவர்களுக்கு எதிராய் எழுப்பி கிட்டத்தட்ட 3000 பேர், ஏறக்குறைய 3000 பேர் அந்த நாட்கள்ல வெட்டு வெட் வெட் வெட்டப்பட்டு இறக்குற காரியத்த நம்ம பார்க்கிறோம். யாத்திராகமத்துல பார்க்கிறோம். அப்ப அதுல இருந்து தப்பிச்ச கூட்டம் தான் இந்த ஜனங்கள். அப்ப இவங்களுக்காகவும் மோசே பரிந்து பேசியிருப்பார் கர்த்தரிடத்துல. ஆனா இன்னைக்கு இந்த ஜனங்க செய்த காரியத்தினால மோசே வந்து தள்ளி நிக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அதாவது நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் மோசே ஜனங்களுக்காக பரிந்து பேசுகிறான்னு நீங்க பாக்குறீங்களோ, அதே இடங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா, மோசே அவர்கள்னால் கோபம் கொள்கிற காரியத்தையும் பார்க்க முடியும். அந்த மோரியா மலை காரியம் உங்களுக்கு நிச்சயமாய் தெரிந்திருக்கும். என்னாகமம் 20ல 2:11 வசனம் நான் வாசிக்கிறேன். என்னாகமம் 20, 2:11. ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாது இருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். ஜனங்கள் மோசையோடு வாக்குவாதம் பண்ணி, எங்கள் சகோதரர் கர்த்தருடைய சந்நிதியில் மாண்டது போல நாங்களும் மாண்டு போயிருந்தால் நலமாயிருக்கும். நாங்களும் எங்கள் மிருக ஜீவனங்களும் சாகும்படி நீங்கள் கர்த்தருடைய சபையை வனாந்தரத்தில் கொண்டு வந்தீர்கள்ன்னு சொல்லி அவரு அவரிடத்துல வந்து அவர்கள் வந்து சண்டை போடுற காரியத்தை நம்ம என்னாகமம் 20ல வாசிக்க முடியும். அப்பதான் கர்த்தர் வந்து அப்பதான் வந்து மோசே போய் அந்த காரியத்தை நீங்க வாசிக்கும்போது போய் ஓங்கி கண்மலையை அடித்து அந்த 2 தரம் அடிச்சு அதுல தண்ணீர் புறப்படுகிற காரியம். நீங்க நல்லா பாத்தீங்கன்னா மோசேய கர்த்தர் அடிக்க சொல்லி சொல்லியிருக்கவே மாட்டார். நீ மலையை பார்த்து போய் பேசு, நீ பேசும்போது அது தண்ணீரை குடுக்கும் தான் சொன்னார். ஆனா இவர் கோபத்தின் நிமித்தமாய் போய் 2 தடம் அடித்த காரியத்தை பார்க்கிறோம். 2 தடம் இவர் அடித்தனால் இவருக்கு வந்த அந்த கஷ்டம் என்னன்றத நீங்க பாத்தீங்கன்னா, ஆஹ் நீங்க என்னாகமும் 20:12 கோபம் ஒரு மனுஷனை மோசேயை எப்படியாய் தள்ளுனதுன்னு மட்டும் தயவு செய்து கண்ணோக்கி பாருங்க. பின்பு கர்த்தர் மோசேயும் ஆரோனையும் நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமற் போனபடியினால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு மனுஷனுடைய கோபம் நம்ம வாஸ்த யாக்கோபு 1:20 வாஸ்தபடி மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதுன்ற வசனம் இந்த இடத்துல எப்படியாய் நிறைவேறிருக்கிறதுன்னு நீங்க பாருங்க. மோசையினால கர்த்தர் கொடுக்கிறேன்னு சொல்ற அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியாதுன்ற அந்த காரியம் எவ்வளவு வந்து வேதனைக்குரிய காரியம். அது எந்த நிமித்தமாய் நடந்தது? மோசையுடைய கோபத்து நிமித்தம் தான் நடந்தது. எந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினாரோ, எந்த ஜனங்களுக்காக வந்து கர்த்தரிடத்துல விழுந்து கடந்தாரோ முகம் குப்புற, அதே ஜனங்கள் மீது இருந்த கோபத்தினால, அந்த கோபத்தினால தான் என்ன செய்கிறோம் என்பதை மறந்து போய் அவர் செய்த நிமித்தம் அவருக்கு கிடைத்த தண்டனை. அவரும் ஆரோனும் வந்து அந்த கானான் தேசத்தை பார்க்க முடியாதுன்றது. நீங்க இன்னொரு விதமாயும் இதை பார்க்கலாம். மோசே கர்த்தர் கோபப்படுத்தின இடங்கள், ஜனங்கள் இவரை கோபப்படுத்தினாங்க. ஆனா இவர் கர்த்தரை கோபப்படுத்துறார். அதே யாத்திராகத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்துல கர்த்தர் முட்செடியில மோசேக்கு தரிசனமாகிற காரியத்தை நீங்க உங்க எல்லாரும் நிச்சயமாய் வாசித்திருப்பீங்க. அதுல ஒரு குறிப்பிட்ட இடங்களை மட்டும் உங்களுக்கு நான் காட்ட விரும்புறேன். அதை மட்டும் கவனிச்சு நம்ம வாசிச்சு நம்ம கடந்து செல்வோம். யாத்திராகமம் 3:11. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோன் இடத்திற்கு போகவும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்றார். கர்த்தர் எவ்வளவு பெரிய வல்லமையான தேவன் என்பதை அவர் அறிந்தும் கண்ணார அதை கண்டும் ஒரு இடத்துல கேட்கிற நான் எம்மாத்திரம். அவர் சொல்றாரு, நான் உன்னைத்தான்ப்பா தேர்ந்தெடுத்திருக்கேன், நீ போ, நான் உன் கூட இருப்பேன் அப்படின்றாரு. ஆனா அவர் கேட்கிற நான் எம்மாத்திரம். 13வது வசனத்தை அதே போல வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேலின் புத்திரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவருக்கு சொல்லும் போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டார். நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று. அது வந்து உங்க நாமம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்ல, நான் போக மாட்டேன்னு சொல்றதுக்காக அவர் வைக்கிற வைக்கிற ஒவ்வொரு கொஸ்டினா அதை நீங்க பாருங்க. அதே போல யாத்திராகமம் 4ஆம் அதிகாரத்துல முதல் வசனம். அப்பொழுது மோசே, அவர்களை என்னை நம்புவார்கள், நான் என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். அங்க போய் நடந்தா கூட, நடந்த பிறகு இவர் இப்படிலாம் நடக்கும், இப்படிலாம் நடந்துருச்சு, என்னை நம்பல அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. போறதுக்கு முன்னாடி என்னை நம்ப மாட்டாங்கள, என்கிட்ட கேட்பாங்கள, அப்ப நான் என்ன செய்யறது?
என்னை நம்பி எப்படி வருவாங்க அப்படின்னு. அப்பயும் 10வது வசனத்தை வாசிக்கிறோம். யாத்திராகமம் 4:10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியானோடு பேசினதற்கு முன்னாவதும் நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். இவ்வளவும் பேசியும் போக மாட்டேன்னு அவர் சொல்றதுக்கு அவர் சொல்றாரு, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவனே, நான் எப்படி போக முடியும்? அப்ப அவர் சொல்றாரு, ஊமையனும் செவிடன் பார்வை அடைகிறாங்க, குருடன் பார்க்கிறான் அல்லவா அப்படிலான்றாரு. நீ போ, நான் உன் வாயோட இருந்து நான் பேசுவேன்றாரு. அப்பயும் அவர் சொல்றாரு, ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமா இருக்கிற யாரையாகிலும் அனுப்புமே. நான் திரும்பியும் சொல்றேன், மோசையோட இந்த இடத்துல உங்களை நீங்க நிறுத்திக்கோங்க. ஜனங்களுக்காய் பரிந்து பேசுகிற மோசே, ஜனங்கள் மீது வந்த கோபத்தினால் தன்னுடைய ஆசீர்வாதத்தை இழந்த மோசே, இன்னைக்கு கர்த்தரை கோபப்படுத்துகிற மோசே. இன்னைக்கு நாமும் ஒரு இடத்துல ஒருத்தவங்களுக்காக பரிந்து பேசுறோம், அவங்களுக்காக கோவப்படுறோம், அவங்களுக்காக கர்த்தரிடத்திலேயும் சண்டையும் போடுவோம். இல்ல அவங்களுக்கு அவங்கள குற்றவாளின்னு தீர்க்கிற நாமே ஒரு இடத்துல குற்றவாளியா இருக்கிறோம் என்பதை நம்முடைய கர்த்தர் உணர்ந்து கொள்ள இந்த நாள்ல செய்கிறார். அப்பதான் கர்த்தர் அந்த 14வது வசனம் யாத்திராகமம் 4:14 வாசிக்கும் பொழுதுதான், அப்பொழுது கர்த்தர் மோசேயின் மேல் கோபம் மூண்டவராகி, கர்த்தரை கோபம் ஊட்டுகிறவராய், நம்ம நினைக்கிறோம்ல, எப்ப பாரு இவங்க நம்ம கூட எப்ப பாரு சண்டை போடுறாங்க, எப்ப பாரு வாக்குவாதம், என்னை நிம்மதி அவங்க வாழ விட மாட்றாங்க, எப்ப பாரு என்னைய தொந்தரவுபடுத்துறாங்க, நம்ம எப்படி இன்னொருத்தவங்களை நினைக்கிறோமோ அதே போல நாமும் ஒருத்தவங்களுக்கு ஒரு இடையூறாய், தடங்கலாய், காயமாய், இல்ல கோபப்படுத்துகிறவர்களாய் நாமும் இருக்கிறோம். இன்னைக்கு குற்றவாளியாய் தீர்க்கிற நாமே குற்றவாளியாயும் இருக்கிறோம். அதே நீங்க யாத்ராகமத்துல அந்த 1:10 நம்ம வாசிச்சபடி, அவர் இப்படிலாம் பேசி கர்த்தரை கோபப்படுத்தி அவர அவர அவரு சொ அவரு அவரு ஒவ்வொரு இடத்துலயும் அவரு கர்த்தரை கோபப்படுத்துகிறவர். அப்பயும் அவர் சொல்றாரு, ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக யாக்கோம் தேவனாய் இருக்கிற தாங்கள் பிதாக்களுடைய தேவன் கர்த்தர் உனக்கு தரிசனமானதையும் அவர்கள் நம்புவதற்கு இதுவே அடையாளம்னு கூட சொல்றாரு. நான் தான்றதுக்கான அடையாளம் இதெல்லாம் இருக்குப்பா, அவங்க நம்புவாங்க போன்றாரு. அப்ப இவர் போக மாட்டேன்னு சொல்லி அவரை தர்க்கம் படுத்தி அவரை கோபப்படுத்துகிற காரியத்தை நம்ம பாக்குறோம். கர்த்தரையே இவர் கோபப்படுத்துகிற காரியம் பார்க்கணும். நீங்க என்னாகமம் 20 வாசிக்கும் போது, மோரியா மலை காரியத்துல நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரமான ஆரோன் சபையார் கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள் தான் சொன்னார். கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே கேட்டு செயல்படுகிற மோசே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் போற காரியம், கர்த்தரை கோபப்படுத்துகிற காரியம் 3 தரம் ஒரு வின்சென்ட் செல்வகுமார் ஐயா தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். அவரோட செய்தியை கேட்கும் போது, இந்த இந்த மோரியா மலையில கோல்ல அவரு 3 தரம் அடித்திருந்தா அது பாவமாய் போயிருக்குமா மோசே. அதனாலதான் கர்த்தர் அவர் 2ஆம் தரம் அடிக்கும் போதே அதுல இருந்து தண்ணி புறப்பட பண்ணி மோசே பாவம் உள்ளவனாய் ஆக்காதபடி. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நாம் எல்லாருமே மோசேனா, ஏதோ ஒரு இடத்துல நாமும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி. இன்னைக்கு எத்தனையோ நாள் கர்த்தர் உங்க இடத்துல சொல்லியிருக்கலாம், விட்டு கொடுத்து போ, மன்னிச்சுப்போ, இல்ல மறந்து போகணும். ஆனா நம்ம சில சமயங்கள்ல அதை விடாதபடி, அதை மன்னிக்காதபடி, அதை மறந்து போகாதபடி அப்படியே மனசுக்குள்ள நிறுத்தி 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 நம்ம கோவப்படுறது. ஒருவேளை இந்த செய்தி இன்னைக்கு கேட்கும் போது இது எனக்கான செய்தி இல்ல, நான் யாரையும் இப்ப கோவப்படுத்தலையே, இல்ல யாரையும் நான் வருத்தப்படுத்தலையே நீங்க நினைக்கலாம். ஆனா கொஞ்சம் நிதானிங்கள். உங்க வாழ்க்கையில நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ற போது எனக்கு எந்த பிரச்சனையும் வரலங்க. ரொம்ப தெரியும். நான் செல்விட்ட கூட புலம்புனேன். செல்வி, எனக்கு வார்த்தை கிடைச்சிருச்சு. வேதாகமம் செய்தி அந்த பகுதி என்னன்றது எனக்கு தெரியுது. ஆனா அத எனக்கு கோர்த்து ஒரு செய்தியா என்னால கொண்டு வர முடியல செல்வி அப்படின்னும் போது, செல்வி கூட சொல்லுச்சு, எத்தனையோ நேரத்துல எனக்கும் அப்படி இருந்திருக்கு ஷாலினி. கர்த்தர் உன் வாயோடு இருந்து பேசுவா ஷாலினி. நீ ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லும் போதெல்லாம் நேத்து இந்த இதை எடுத்து எழுத ஆரம்பிக்கும் போது அவ்வளவு அருமையாய் அப்படியே செய்தி எனக்கு இது அருமையா இருந்தது. உங்களுக்கு எப்படி கர்த்தர் நாமம் எனக்கு தெரியல. எனக்கு அருமையா எனக்கு பிரயோஜனமா இருந்தனால இதை நான் கோர்த்து எடுக்கும் போது அவ்வளவு நிம்மதியா இருந்துச்சு. அப்பாடி, எனக்கு செய்தி கிடைச்சிருச்சு, அதை எப்படி நான் சப்மிட் பண்ணணும்ன்ற அந்த ஒரு ஐடியா எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா இருந்தேன். எனக்கு நைட்டெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. காலையில ஒரு 10 மணிக்கு மேல தேவையே இல்லாத விவாதங்கள், தேவையே இல்லாத ஒரு வாக்குவாதங்கள், தேவையே இல்லாத கோபங்கள். நான் கோபப்பட்டு பேசிட்டேன். நான் யோசிக்கிறேன்,
இன்னைக்கு தலைப்பே கோபம்தான். கோபப்படக்கூடாதுன்னு தான் நம்மளே போய் சொல்ல போறோம். ஆனா விடிஞ்சது விடியாதமா நம்மளே இங்க வந்து கோபத்தோட உச்சியில போய் உட்கார்ந்துருக்கோமே அப்படின்னு. சில விஷயங்கள்ல நம்ம பிரீத்தி சிஸ்டர் சொல்லுவாங்கல்ல, டெய்லி டெய்லி கர்த்தருக்குள்ள நம்ம மனம் மறுரூபம் ஆயிக்கொண்டே இருக்கணுன்ற மாரி. இன்னைக்கும் ஒருவேளை இந்த நாள்ல இந்த கோப காரியம் உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு அது இந்த மெசேஜ் உங்களுக்கு இருதயத்துல வந்து இன்னைக்கு நாள் உங்களுக்கு அது இதாகாம இருக்கலாம். ஆனா என்னைக்கோ ஒரு நாள் இந்த செய்தி உங்களுக்கு ஒருவேளை கர்த்தர் ஞாபகப்படுத்தினால், அந்த இடத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கோவப்படாமல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழக்காமல் நம்ம இருக்கிறது முக்கியம். அ மோசே மோசேக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருந்துச்சு நம்ம என்னாகும் 12:7ல சொல்றாரு ஏசப்பா கர்த்தர், "என் தாசனாகிய மோசே என் வீடு என் வீடும் என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருக்கிறான்னு" சொல்லி சொல்றார். யாத்திராகமம் 33:11 சொல்கிறார், "ஒருவனன் அவன் ஒரு ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார்." என்னாகமம் 12:3ல சொல்லுது, "பூமியிலுள்ள சகல மனிதர்களும் மோசே மிகவும் சாந்த குணம் உள்ளவனாய் இருந்தான்." அப்படின்னு சொல்லி சொல்கிற காரியம் பார்த்தோம். அப்படி சாந்த குணம் இந்த 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 பூமியிலேயே சாந்தமான மனுஷன் மோசேன்னு சாட்சி சொல்லப்பட்ட அந்த மனுஷனே ஒரு இடத்துல கோபப்படுத்தி இருக்கிறார். சோ நம்ம வந்து நம்ம இதுல மோசையை காட்டிலும் நம்ம வெறும் ரொம்ப ரொம்ப பெரிய அற்புதமான ஆட்கள்னா கிடையவே கிடையாது. நம்மளும் என்னைக்கா ஒரு நாள் கோபப்படுவோங்க. என்னைக்கா ஒரு நாள் கோபப்படுத்துவோம். புரிஞ்சுக்குவோம். இது வந்து இது இது வந்து நம்ம கிடையாது. இது நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடை. கர்த்தர் கர்த்தர் மோசேயை கொண்டு பெரிய பெரிய அற்புதங்களையும், அதிசயங்களையும், அடையாளங்களையும் செய்தார். ஆனா அவருடைய கோபத்தினுடைய விளைவினால இந்த பெரிய ஆசீர்வாதமாகிய அந்த கானான் தேசத்தை அவர் காணாதபடி அவர் இழந்து போகிறத பார்க்கிறோம். இன்னைக்கும் நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில மோசேயை போல ஆ கர்த்தருக்குள்ள ரொம்ப என்னைக்கெல்லாம் நீங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கெல்லாம் உங்களைய வச்சு கோவப்படுத்துறதுக்கான காரியங்கள் தான் செய்வாங்க. என்னைக்கெல்லாம் சமாதானமா போயிரும்னு நினைக்கிறீங்களோ, அன்னைக்கெல்லாம் சண்டை போடுறதுக்கான காரியங்கள் தான் இங்க அதிகமா செய்யப்படும். இது நம்ம இது 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 இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள தான் நம்ம எப்படி நம்மள வந்து நம்ம நிலைநிறுத்திக்கிறோம்னு தான் இருக்கு. கோபத்தினால நம்ம அடைய வேண்டிய, நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய எப்படி சொல்றது? ஆசீர்வாதத்தை நம்ம இழந்து போகாத பிள்ளைகளா இருக்கணும். அவர்களுக்காக முதலாவது பரிந்து பேசுகிறோம். அவர் மட் அவங்க அவங்களுக்காக மத்தவங்களிடத்துல நம்ம கோவப்படுவோம். அவங்களோடயே நம்ம சண்டை போடுவோம். கடவுளிடத்த அவங்களுக்காக நம்ம சண்டை போட்டுருப்போம். ஆ நான் உங்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணம் வந்து எப்படி திருமணம்ன்றது இவங்க எல்லாருக்குமே தெரியும். காதல் திருமணம் தான். நெறைய எதிர்ப்புகள், நெறைய பிரச்சனைகளுக்கு மீறி கட்டுனா நான் இந்த மனுஷன தான்டா கட்டுவேன்ட்டு வந்து கல்யாணம் பண்ணேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நான் அன்னைக்கு கல்யாணம் பண்ணும்போது நான் கர்த்தரை அறியாத மகள். கர்த்தர் அ கர்த்தரை குறிச்சு தெரியாத ஒரு மகள். என்னுடைய திருமணம் காதல் திருமணமா இருந்துச்சு. இத இத நானு அன்னைக்கு எனக்கு கர்த்தர் தெரியாது. அதனால தான் என்னுடைய திருமணம் காதல் திருமணம். ஒருவேள கர்த்தருக்குள்ள நான் இருந்திருந்தேன்னா, எனக்கு பாதை எது சரி, எது தவறு, எதுன்னு தெரிஞ்சுக்கும். அதுக்காக நான் கல்யாணம் பண்ண மனுஷன் தப்புன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்றேன் அந்த காதல்ன்ற காரியத்த மட்டும். எல்லாரையும் எதிர்த்து, தாய் தகப்பனை எதிர்த்து, உறவுகள் வேண்டாம், சொந்த பந்தம் வேண்டாம், இத்தன வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வேண்டாம்ன்னு தூக்கி போட்டு தான் இந்த மனுஷன நான் கல்யாணம் பண்ணேன். ஆனா நீங்க நம்ப மாட்டீங்க. கல்யாணம் பண்ணி ஒரு 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 10 நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆன பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தி. நெறைய வாக்குவாதம், நெறைய சண்டை, நெறைய பிரச்சனை, நெறைய மனஸ்தாபங்கள், நெறைய கவலைகள், கோபங்கள் அப்படின்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு யோசிச்சு பார்க்கிறேன். 17 வருஷ வாழ்க்கைய இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கும்போது, நான் யோசிக்கிறது என்னன்னா, அன்னைக்கு எவ்வளவு முட்டாள்தனமா சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டு, இவ்வளவு தூரம் அவங்கள வேதனைப்படுத்தி இருக்கிறோன்றத நானு இன்னைக்கு உணர்றேன். ஒருவேள அந்த வயசு கூட கூட அந்த அனுபவத்தின் நிமித்தமாய் அது புரிஞ்சுக்க முடியுமோ என்னமோ எனக்கு தெரியல. இந்த மனுஷனுக்காக தான் என்னுடைய அப்பா, அம்மா கூட சண்டை போட்டேன். இவருக்காக தான் மத்தவங்க கூட சண்டை இவருக்காக தான் வந்து எல்லாவற்றையும் நான் வந்து எல்லாரையும் பிரிந்தேன். இவருக்காக நான் கடவுளிடத்துல கூட நான் சண்டை போட்டிருக்கேன். அப்படிப்பட்ட இந்த மனுஷன் மேல எனக்கு கோபம் வருதுன்னா, அப்ப யோசிச்சுக்கோங்க. இந்த கோபம்ன்றது எல்லாருக்குள்ளயும் இருக்கிற குணமா இருந்தாலும், அத அத எப்படி நம்ம மேல அத அத அது அதை தாண்டி நாம எப்படி வரணும்னு. ஏன்னா, கோபம் நம்ம பிரசங்கி 7:9ல வாசிக்கிறோம்.
உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சில் கோபம் குடிகொள்ளுமா. நீ மூடன்றத தெரிஞ்சுக்கணும்னா உனக்கு சொல்லுவாங்கல்ல, அவன டக்கு டக்குன்னு கோவப்பட்டுருவா அப்படின்னாங்க. அதுக்கு நம்ம அந்த முதல் இதுல நம்ம கூட நான் சொன்னேன்ல, கோபத்துல ஏற்படுகிற விளைவுல தொடர்பு திறன் குறைபாடுன்னு. யார் யாரெல்லாம் அதிகமா கோவப்படுறாங்களோ, அவங்க கிட்ட மத்த மனுஷங்கள் பேச ரொம்ப யோசிப்பாங்களாம். சொல்லுவாங்களாம். அவங்க கிட்ட ஆரோக்கியமான கான்வர்சேஷனே வச்சுக்க முடியாது. ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் அவங்ககிட்ட பண்ணிக்க முடியாதுன்னுவாங்க. நீங்க ஒரு வேள கோவப்படுறவங்களா இருந்தா, அவங்க கிட்ட பேச யாருமே தயங்குவாங்க. பேசம்போது அவங்க சொல்ற நியாயம் என்னன்றது உங்க இருதயம் ஏத்துக்கொள்ளவே ஏத்துக்கொள்ளாது. ஒரு சுல்தான் பர்வீன் உங்களுக்கு தெரியும். அவங்களுடைய ஒரு பெண் பேச்சாளர். அவங்க அருமையா பேசுவாங்க. அவங்களுடைய பேச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சொன்ன வார்த்தை, கோவம் என்பது என்னன்னா, நம்மளே நாமளே கெடுத்துக்கிறதுக்கு, நம்மளை நாமளே வந்து தண்டிச்சுக்கிறது தான் கோபமா. உனக்கு கோபம் வருதுன்னா, நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. உன்னைய நீயே தண்டிக்கிறதுக்காக உனக்கு உண்டாகுறது தான் கோபம். நெறைய பேரு பிள்ளைகள் பார்த்திருப்பீங்க. வீட்ல கோவப்பட்டா சாப்பிட மாட்டாங்க. கோபப்பட்டா யாரிடத்துலயும் பேச மாட்டாங்க. ஒதுங்கி நிப்பாங்க. இதெல்லாம் காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவங்க மத்தவங்களுக்கு தண்டனை குடுக்குறேன்ற பேர்ல, தங்களுக்கு தாங்களே தண்டனை குடுத்துக்கிறது தான் கோபம். ஒருவேளை உங்க இருதயத்துல யாரை குறிச்சாவது, எதை குறிச்சாவது உங்களுக்கு கோபம் இருக்குதுன்னா, நீங்க நெனச்சுக்கோங்க. தண்டனைய அவங்களுக்கு அல்ல, உங்களுக்கு நீங்களே குடுத்துக்கிறீங்க. கோபம் ஒரு மனுஷனை பரிபூரணப்படுத்தவே படுத்தாது. தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்தவே வெளிப்படுத்தாது. தேவன் சொல்லுகிற காரியத்தை கேட்கும்படி இருதயத்தை திறந்தே குடுக்காது. கர்த்தர் சில சமயம் பேசும்போது நம்ம இருதயம் அடைக்கப்பட்டதா இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுக்கு இருக்கிற கோபம் தான். ஆபேல் காயின் கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது எதின் அடிப்படையில உண்டானதுன்னு நினைக்கிறீங்க? பொறாமையின் மாத்திரம் உள்ள கோபம். என்னுடைய காணிக்கையை கர்த்தர் ஏத்துக்கலாம். அவனோடத மட்டும் ஏத்துக்கிட்டாரு அந்த கோபம். அந்த கோபத்துல அடிப்படையில அது உண்டாகிறது தான் எல்லா சம்பவமேவும். இன்னைக்கும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில யாரையாவது குறிச்சு, எதையாவது குறிச்சு கோபம் உங்களுக்கு உண்டாயிருக்குன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பிசாசானவன் அதுல செயல்படுறான்னு. ஏன்னா, நீங்க சந்தோஷமாய், நிம்மதியாய், ஒற்றுமையாய் வாழ்றது பிசாசுக்கு பிடிக்காது. எந்தெந்த வழியெல்லாம் உங்களை கோபப்படுத்தலாமோ, இல்ல எந்தெந்த மனுஷன் மூலலாம் உங்களை கோபப்படுத்தலாமோ, அதன் மூலலாம் உங்களை கோபப்படுத்திக் கொண்டிருக்கிறான். இந்த நீங்க சைக்காலஜிஸ்ட் டாக்டர்ஸ்ட்ட போனீங்கன்னா சொல்லுவாங்க, கோபம் வரும்போது கொஞ்ச நேரம் பேசாதீங்க. அந்த இடத்த விட்டு கொஞ்சம் வந்து நீங்க ஒதுங்கிருங்க. இந்த ஒரு ஒரு ப ஒரு ப ஒரு பந்து ஒண்ணு குடுப்பாங்க. கையில அத அமுக்கிட்டே இருங்க. அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு பிரஷர் குறையும், கோபம் குறையும்னு. ஒருவேளை உங்களுக்கு கோபம் வருதுன்னா, கொஞ்ச நேரம் பேசாம இருந்துருங்களேன். ஏன்னா, நான் நெறைய நேரத்துல பேசி தான் எல்லாவற்றையும் இழந்து போனவளா இருந்தேன். ஏன்னா, கோபத்துல இப்ப நான் ஏதோ ஒரு விவாதத்துக்குள்ளேயே போறேன், இல்ல சண்டைக்குள்ளேயே போறேன். என்னைய பொறுத்தளவு அது நியாயம் தான். சில சமயம் ஒருவேளை அது நியாயமாவே இருக்கலாம். ஆனா சண்டை போட்டு, கோபப்பட்டு பேசுறனால அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்னா, நிச்சயமாய் வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே கிடையாது. இன்னைக்கும் ஒருவேளை உங்க இருதயத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க உங்களை வேதனைப்படுத்தலாம், கோபப்படுத்தலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏன்னா, ஜனங்களுக்காக பரிதபிச்ச மோசே தான் நீங்க. அந்த ஜனங்கள் மேல இருக்கிற கோபத்தினால உங்க ஆசீர்வாதத்தை இழந்துராதீங்க. அந்த ஜனங்கள் தான் உங்க உறவு. அந்த ஜனங்கள் தான் உங்களுக்கு நெருக்கமானவங்கன்னு நெனச்சுக்கோங்க. நீங்க கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகக்கூடாதுன்னா, தயவு செய்து உங்க இருதயத்துல இருக்கிற கோபத்தை எடுத்து போடுங்க. அந்த இருதயத்துல இருக்க கோபத்தை எடுத்து போட்டீங்கனாலே போதும். எது சரி, எது தவறு என்பத உங்களுக்கு சில சமயம் வந்து நம்ம கோபத்த வந்து நியாயப்படுத்துறவங்களா நம்ம இருக்கிறோம். கோபத்தை நியாயப்படுத்தவே முடியவே முடியாது. கோபத்தை நியாயப்படுத்தவே முடியும். அப்படிலாம் கர்த்தர் நம்ம மேல கோபம் கொண்டாருன்னா, நம்மலாம் இருக்கவே முடியாது. யாருமே இருக்க முடியாது. ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம நியாயம் தீர்க்கிற மாரி கர்த்தர் நம்மளை நியாயம் தீர்க்க ஆரம்பிச்சாருன்னா, நம்மனால வாழவே முடியாது. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம மார்த்தட்டி கொள்றதுக்கு நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, ஒண்ணே ஒண்ணு இருக்கு. அவருடைய அன்பு தான். அவரது அன்பு சகல பாவங்களையும் நம்மளை மன்னித்து, நம்மளுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னித்து, நம்மை அவர நம்ம எப்படி இருக்கோமோ நம்மளை அப்படியாய் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்காக தான் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தினார். நம்மளுடைய பாவத்தின் நிமித்தம் தான் சிந்தினார். கோபம் கர்த்தர் விரும்பாத ஒரு குணம். அந்த குணம் ஒருவேளை நம்மளிடத்துல இருந்தா, ஒருவேளை அதுதான் உங்க வாழ்க்கைய வாழக்கூடாதபடி, உங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கக்கூடாதபடி
உங்களை வந்து ஒருவேளை பிரிக்குதுன்னா அந்த கோபத்தை விட்டுருங்க. எந்த மனுஷன் மேல நீங்க அதிகமாய் கோபம் கொள்கிறீங்களோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மனுஷன் மீது நீங்க அந்த மனிதர்கள் மீது அதிக அன்பு வச்சிருக்கீங்க. இல்ல அந்த மனுஷங்கள் மீது அதிகமாய் வந்து உங்களுக்கு நல்ல எண்ணம் இல்லன்னு அர்த்தம். இந்த 2 விஷயம் தான். இது 2மே தவறானது. உங்களுக்கு கர்த்தர் குடுத்த உறவு அது யாரா இருக்கட்டும். அது எந்த உறவா இருக்கட்டும். அது கர்த்தர் குடுத்த உறவு. கர்த்தர் குடுத்த ஆசீர்வாதத்தை துச்சமாக நினைக்கிறது தவறு. அதுதான் உறவுகளையும் நம்ம கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை கர்த்தர் உங்களோடு இந்த நாட்கள்லயும் பேசியிருப்பாருன்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிப்போம். ஜெபத்தை நிறைவு செய்வோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே ஆண்டவரே அப்பா. இந்த நாளுக்குரிய செய்திக்காய் நன்றி அப்பா. ஆமாப்பா, எங்க வாழ்க்கையிலும் கூட கோபத்தினால பல நேரங்கள்ல பல ஆசீர்வாதங்களையும், பல உறவுகளையும், தேவையில்லாத சண்டைகள், மனஸ்தாபங்கள், குழப்பங்களையும் நாங்க அடைந்திருக்கிறோம் சுவாமி. இனி எங்க வாழ்க்கையில அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போராட்டம் தான்ப்பா. ஒவ்வொரு நாளும் அப்பா, ஏதாவது ஒரு மனுஷங்களை ஏதோ ஒரு நேரத்துல எங்களை காயப்படுத்தவோ, கோவப்படுத்தவோ பார்க்கும்போது, கர்த்தருடைய இந்த வார்த்தைகள் மோசே வாழ்க்கையை எங்களுக்கு உதாரணமாய் கர்த்தர் வைத்திருக்கிறீங்களேப்பா. எந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசினாரோ, அதே ஜனங்கள் மீது கோபத்தினால் தன்னுடைய ஆசீர்வாதத்தை அவர் இழந்து போன மனிதராய் இங்க இருக்கிறத பாக்குறோமேப்பா. உங்க இருதயத்துக்கு எவ்வளவு ஏற்றவர். நீங்களே அவரை குறித்து சாட்சி சொல்லிருக்கப்பா. இந்த பூமியில் எங்கும் அவரை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. ஆனா அப்படிப்பட்டவரே உங்களையே அப்பா எத்தனையோ இடத்துல கோபப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா அவர் மீது நீங்க அப்பா எவ்வளவாய் பொறுத்து அவரோடு நீங்க பேசியிருக்கிறீங்க. இன்னைக்கும் கூட ஒரு வேளை கோவத்தின் நிமித்தமா எங்க இருதயத்துல யார் மீதாவது எங்களுக்கு வைராக்கியமோ, ஒரு எரிச்சலோ ஏதாவது ஒண்ணு இருந்தா கர்த்தர் அதை எடுத்து போடுங்க சுவாமி. அப்பா இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமா இருக்கட்டும். அது எங்க வாழ்க்கையில அப்பா நாங்க எடுத்து பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்களை ஆசீர்வதிங்கப்பா, எங்களை பலப்படுத்துங்கப்பா. மீட்பரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள அருமை பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.